நம்முடைய பகுதியிலே சென்று ஆசிரியர் பெருமக்களுக்காக வருவாய்த்துறையின் மூலமாக 10, 12 படிக்கின்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடுக்கிற வழக்கம் உண்டு. அது 5 ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னால் வருவாய்த்துறை விஓ அலுவலகம் ஆரை தாசில்தாரை சென்றுதான் அந்த சான்றிதழை பெற முடியும். இப்போது பள்ளிகளில் சென்று அந்த பணிகளை வருவாய்த்துறை ஆற்றி வருகிறது. ஆகவே பள்ளிக்கல்வித்துறையும் வருவாய்த்துறையும் இணைந்து டேட்டா என்று சொல்லப்படுகிற அவருடைய முகவரி, அதேபோல கல்வி தகுதி, சான்றிதழ் மற்றும் ஆதார் அட்டை QR கோடு மூலமாக வழங்கலாமா என்பதை நாங்கள் பரிசீலித்துக் கொண்டிருக்கிறோம். 2 துறையும் இணைந்து பேசியதற்கு பிறகு அந்த முடிவுகளை மேற்கொள்ள இருக்கிறோம். ஜாதி சான்றுகளை பொறுத்தவரையும் அந்த கல்விக்கூடத்திலே ஆசிரியர் கேட்கின்ற அதற்கு மட்டும் 10, 12 அங்கே சான்றிதழ் வழங்குவதற்கு துறையின் சார்பாக தொடர்ந்து இந்த 5 ஆண்டு காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது தொடர்ந்து நடைபெறும். அதே நேரத்தில் நாம் வழங்கப்படுகிற டேட்டாவில் ஜாதி அடிப்படையில் இருக்காது. ஏனென்று சொன்னால் பள்ளியிலே கொடுத்து விட்டதற்கு பிறகு அதில் இடம்பெறக்கூடாது என்பதுதான் அரசுடைய நோக்கம். ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டிருக்கிற இயக்கம். ஆகவே இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் மாணவன் நலன் கருதி அவருடைய வாழ்க்கையில் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு விபத்துக்கள் வருகிற போது அந்த டேட்டா என்று சொல்லப்படுகிற அந்த முகவரியும் ஆதார் அட்டையும் இருக்குமேயானால் உடனுக்குடன் அவர்களுக்கு நிவாரணப் பணிகள் ஆற்றுவதற்கும், அதே நேரத்தில் வெளியூருக்கு சென்று திரும்புகிற போது உடனடியாக மற்றவரோடு தொடர்பு கொள்வதற்கும் அது ஏதுவாக அமையும். இதை மட்டும்தான் நாங்கள் செய்ய போகிறோம். சில நேரங்களிலே பத்திரிகை செய்தி ஒன்று வந்ததாக எனக்கு செய்தி வந்தது. ஜாதி சான்றிதழை இணைப்பதாக சொன்னார்கள். அதுபோன்ற ஜாதி சான்றிதழை எப்போதும் இணைக்கப் போவதில்லை. மாணவர் தன்னிச்சையாகவே எல்லோரும் ஒன்றுதான், எல்லா மதமும் ஒன்று, எல்லோரும் ஒன்றாக வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய கல்வித்துறையின் மூலமாக நடைபெறுகிற இதுவரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகள். ஆகவே டேட்டா மட்டும் இருக்கும், பிளட் குரூப் இருக்கும், ஆதார் அட்டை இருக்கும். ஆகவே இதை பயன்படுத்தி கொண்டு எந்த கல்வி 10th + 2 படிக்கின்ற மாணவருக்கு வழங்கலாமா என்பதை பற்றி பள்ளி கல்வித்துறையும் வருவாய்த்துறையும் இணைந்து எப்படி செயல்படுத்தலாம் என்பதை ஆய்வு செய்ய இருக்கிறோம். இல்ல அது இல்ல, அதுதான் சொல்லிட்டு தெளிவுபடுத்தி திருப்பி ரிப்பீட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இல்ல ஏன்னா அது அங்க கொடுக்குறான், ஸ்கூல்ல கொடுத்துறான், அதுக்கப்புறம் போட்டானா அவனுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு. மாணவருடைய உள்ளத்துல எப்படி இருக்குன்னா அது போடவே கூடாது, வேண்டாங்கிறது தானே. எல்லாரும் ஒரே மதம் ஜாதிக்கு அப்பாற்பட்டு தான் பள்ளியில் படிக்கிற குழந்தைங்க இருக்கிற காரணத்தின் அடிப்படையில் அது என்றைக்குமே கொண்டு ஒரு வழக்கமே இல்லை. நான் டேட்டான்னு சொல்ற போது ஜாதி சான்றிதழ் அங்கே வழங்குகிற போது இந்த டேட்டா வழங்கப்படும் சொன்னே தவிர வேறொன்றும் இல்லை.